ஆனா இப்ப கர்நாடக முதல்வர் வந்து சித்தராமையா சொல்லியிருக்காரு, நீங்க எப்ப தண்ணி திறந்து விட்டாலும் கடலுக்கு தான் கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டுல மேகதாடு அணை கட்டினா மட்டும் தான் அந்த பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்றாரு. அவர் விருப்பத்தை சொல்றாரு, நம்ம அதை விடமாட்டோம்னு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க கேரளாவில் எவ்வளவு தண்ணீர் வந்தாலும் நமக்கு கொடுக்கறத நிறுத்திட்டு அவங்க கடல்ல தான் விடுறாங்க, அவங்க வளத்தை பெருக்கிறதுக்கு. அது அவருடைய கவலை இல்லை. எங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கேட்குறோம். நீ இன்னொரு அணையை கட்டக்கூடாதுன்னு முதலமைச்சர் கண்டிப்பாக மத்திய அரசு சொல்லிட்டாங்க. ஒன்றிய அரசும் சொல்லிட்டாங்க, நாங்கள் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. நீ வந்தா ஏதாவது ஒரு விளக்கமான ஒரு கேள்வி கேட்குற, வேற ஏதாவது கேள்வி இந்த 7 லட்சம் பரப்பளவு குருவையா இல்ல சம்பா சம்பா. இப்ப ஏற்கனவே பம்ப் செட் மூலமாக விவசாயம் பண்ணிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் பேர் விவசாயம் பண்ணிருப்பாங்க. நாங்களே விவசாயம் பண்ணிருக்கணும் வச்சுக்கோங்க. இந்த தண்ணி வந்ததுன்னா அந்த குருவைக்கும் இது பயன்படும், சம்பாவுக்கும் பயன்படும். அதுதான் இப்ப தண்ணி திறந்து விட்டாச்சு. இப்ப குளம் குட்டைகள் வந்து வண்டல் மண் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து நிறுத்தப்படுமா? ஏன்னா தண்ணியை இல்ல, தண்ணி போனா தண்ணிச்சா நிறுத்திதான் ஆகணும். குளங்குட்டைகளுக்கு முதலில் இப்ப திறந்து விடப்பட்டிருக்கிற தண்ணீர் நிலத்தடி நீரை பெருக்குவதை முன்னிட்டு ஒவ்வொரு ஆறிலும் எங்கெங்கு ஏரி இருக்கிறதோ அந்த ஏரிகளுக்கெல்லாம் முதலில் நிரப்ப வேண்டும் என்பதுதான் அரசினுடைய ஆணையே. எனவே தண்ணி எடுக்கிற போது மண் எடுக்கிறார்கள், தண்ணீர் போனா ஆட்டோமேட்டிக்கா நின்று தான் ஆகணும். ஒப்பந்தக்காரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தண்ணி வர்றது வரையும் நிப்பாட்டி வச்சிடறாங்க. நிப்பாட்டி வச்சுட்டு தான் நீங்க வந்து வண்டல் மண் வந்து இதுக்கு கொடுக்குறாங்க விவசாயிகள் பேர்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பட் என்னன்னா அது வந்து நீர்நிலை நிரப்புறது தண்ணி ஃபர்ஸ்ட் இங்க கொடுக்க முடியுமா? தண்ணி கொடுக்குறாங்க, விவசாயிகள் கேட்கறாங்க. எல்லா இடத்துக்கும் ஏரிக்கு போயிடும். நீங்க வந்து ஒரு நாள் கூட இது நிக்காது சார். தண்ணியை எப்படி சார் தேக்க முடியும்? தண்ணி எப்படி தேக்க முடியும்? அது போனா அது பாட்டுக்கு விறுவிறுன்னு அந்த பள்ளத்தை நோக்கி ஏரியை நோக்கி தானே போகும். யார் நினைச்சாலும் தேக்க முடியாது. அது இல்லைங்க, வேற ஒண்ணும் இல்லையா? கூடுதலா நீங்க இயற்கையாவே பாத்தீங்கன்னா, கடந்த ஆண்டு குருவை தான் கொஞ்சம் தண்ணி திறந்து விட்டோம். சம்பாவில் திறந்து உள்ள தண்ணி இல்ல, தண்ணி திறக்கல, குடிநீர் கூட சிரமமாங்க. இந்த ஆண்டு 7.5 லட்சம் ஏக்கர் தான். கடந்த ஆண்டெல்லாம் அது ஆண்டை விட கூடுதலானதான விளைச்சு வரும். 7.5 லட்சம் ஹெக்டேர் 8 லட்சம் ஹெக்டேர் ஏக்கருக்கு அளவுக்கு போகும்போது வேலை கூட. இன்னைக்கு விதைகள் எல்லாம் சம்பா தலைவரை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்துக்கு தேவையான விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் விவசாயத்துறையின் மூலமாக கொடுத்துருக்குறாங்க. அதனால விவசாயிகள் அதுல இருந்து நிச்சயம் அதிகமான விளைச்சல் தான் கிடைக்கும். 3 நாள் இன்ஜினியர் எத்தனை நாள் கடைமடைக்கு போகும் சொல்லுங்க. இன்ஜினியர் எங்க ஒன் வீக் பயிர்க்கடை வந்து எந்த அளவுக்கு நம்ம கொடுக்க போறோம் விவசாயிகள்? நீங்க தேவையான அளவுக்கு ஏற்கனவே அது கூட்டுறவுத்துறை மூலமா கேட்கற அளவுக்கு கொடுத்துருவோம்ல, அதுல எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நமக்கு நபார்ட்ல இருந்து வாங்கி கொடுக்கறதானு இல்லை, அது எவ்வளவு கேட்டாலும் கொடுத்துருவோம். வணக்கம். தட்டுப்பாடு இருக்குங்கிறாங்களே, உர தட்டுப்பாடெல்லாம் நீங்க வந்து தண்ணியை திறந்து விடுங்க சார். காவிரி வெள்ளாத்துல எல்லாம் கடற்கரை பகுதியெல்லாம் தண்ணியே போயிடல. நம்ம தனியா போயிட்டு